நம்ம துயரத்தில் ஆழ்த்தியவரை நம்மளால மறக்க முடியல, நம்ம என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தி இருக்கலாம், நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தி இருந்தாலும் நிச்சயமா மீண்டும் அவங்க என்ன செய்ய போறதில்லை, நமக்கான வாழ்க்கையை அவங்க வாழ போறதில்லை. இந்த உலகத்துல நம்ம சில எதிர்பார்ப்புகளை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சிலரை நம்ம கடந்து போயிடணும், ஒரு சிலரை மறந்து போயிடணும், ஒரு சிலரை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடணும் இல்லையா? அப்படி போகலன்னா நமக்கான வாழ்க்கையும் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரியா? சில தடைகள் எல்லாம் தகர்த்து எரிஞ்சுட்டு தான் போகணும்னு அவசியமே கிடையாது. அந்த தடைகளை தவிர்த்துட்டு கூட போகலாம். எறும்பை போல லைஃப்ல சிலரை கடந்து போயிடணும், சிலரை மறந்துட்டு போயிடணும், சிலரை வேண்டான்னு போயிடணும், சிலருக்கு பாடம் கற்பிக்கணும். நம்மளை எங்க தூக்கி எரிஞ்சாங்களோ அந்த தூக்கி எரிஞ்ச இடத்துல மரமா எந்திரிச்சுனா ஒரு நாள் நிச்சயமா அவங்களை நம்மளை அண்ணாந்து பார்ப்பாங்க. அப்படி தூக்கி எறிஞ்ச இடத்துல உரமா நம்ம நினைச்சாதான் வளர முடியும். அது அவமானமா நினைச்சோம்னா நமக்கு அது கஷ்டம் தான் அப்படிங்கிறத மனசுல புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா அவங்களை யாரு கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க பெரிய ஆளா வருவீங்க. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை என்னைக்குமே வெறுமையாகாது, வெற்றி தான் உங்களுக்கு.